அன்பானவர்களே, பரலோகத்தில் 4 ஜீவன்கள். வேதாகமத்தில் பரலோகத்தின் ஒரு அதிசய காட்சி நமக்கு காட்டப்படுகிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில். அங்கே தேவனுடைய அரியணையை சுற்றிலும் 4 ஜீவன்கள் நிற்கிறார்கள். ஒன்றின் முகம் சிங்கம் போல. அது அதிகாரத்தையும் ராஜாதித்துவத்தையும் குறிக்கிறது. நம் தேவன் ராஜாதி ராஜா. இரண்டாவது காளை போல. அது சேவையும் தியாகத்தையும் குறிக்கிறது. இயேசு நமக்காக தம்மையே அர்ப்பணித்தார். மூன்றாவது மனிதன் முகம். அது ஞானத்தையும் கருணையையும் காட்டுகிறது. தேவன் நம்மை அறிவோடு நடத்துகிறார். நான்காவது கருடன் போல. அது வேகமும் ஆன்மீக உயர்வும். தேவனுடைய செயல் தாமதிக்காது. வேதம் சொல்கிறது, அவர்கள் இரவும் பகலும் சொல்லுகிறார்கள், பரிசுத்தர் 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 என்று. இந்த காட்சி நமக்கு என்ன சொல்லுகிறது? பரலோகம் அமைதியாக இல்லை. அது பரிசுத்த ஸ்தோத்திரத்தால் நிரம்பி உள்ளது. அன்பானவர்களே, நாம் பூமியில் வாழ்கிறோம். ஆனால் நம் மனம் பரலோகத்தை நோக்கி உயர வேண்டும். நம் வாழ்வு சிங்கத்தின் தைரியமும் காளையின் சேவையும் மனிதனின் ஞானமும் கருடனின் ஆன்மீக உயர்வும் கொண்டதாக இருக்க வேண்டும். ஒரு நாள் ஜீவன்கள் போல நாமும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுவோமா? ஆமேன்.